Now we are going to distribute to you a chart. Please take that first page. That is A to Z prophecy fulfilled beginning to Christ. முதலாவது பக்கத்திற்கு வாருங்கள். முதலாவது பக்கம் என்று சொன்னால் A to Z தீர்க்க தரிசன நிறைவேறுதல் ஆதி முதல் கிறிஸ்து வரை. On the left side, left hand side, you have various books of the Bible mentioned. இடது கைப்பக்கத்திலே வேதாகமத்தின் பல்வேறு புத்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And then there also you see an arrow which is the timeline, approximately the happenings or incidents of what have been reported or the time of writing, they all relate to that particular timeline. அதற்கு இன்னும் இடது பக்கத்திலே ஒரு அம்புக்குறி இருக்கிறதை பார்க்கிறீர்கள். அது காலக்கோடு, ஏறத்தாழ எந்த காலகட்டத்திலே இவையெல்லாம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now we will take this route from beginning to the birth of Christ. இங்கே துவக்கத்தில் இருந்து ஆரம்பத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வரை நாம் போவோம். Now the chart begins with a point of time when death enters human race. இங்கே மனுக்குலத்திற்கு மரணம் எப்பொழுது வந்ததோ, மனுக்குலத்தில் எப்பொழுது மரணம் நுழைந்ததோ அதிலிருந்து இந்த வரைபடம் ஆரம்பிக்கிறது. And the corresponding scripture text is given in that shade of Genesis 2:17. அதற்கு சம்பந்தப்பட்ட வசனம் ஆதியாகமம் 2:17 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. And then after you move a little while on the road, you have the birth of the Jewish nation. நீங்கள் கொஞ்சம் முன்னே வந்தால் அங்கே யூத குலத்தின் பிறப்பை பார்க்கிறோம். And then immediately there comes the Israel's enslavement in and exodus from Egypt. இஸ்ரவேலரின் அடிமைத்தனமும் எகிப்திலிருந்து புறப்பாடும் அடுத்தபடியாக வருகிறது. And after they move out of Egypt in Exodus 20, we see how the Lord gives them the law. It says Israel receives the law and it enters the promised land. யாத்திராகமம் 20வது அத்தியாயத்திலிருந்து எப்படி அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு சென்றார்களோ அதற்கு பின்பு அவர்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டதை, ஆண்டவருடைய பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டதை வாசிக்கிறோம். And then we have the constitution of the kingdom of Israel, and that is indicated by a throne. அங்கே சிம்மாசனத்தின் மூலமாய் குறிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ராஜ்யம் ஒரு தேசமாக உருவெடுத்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். And there are so many references, Deuteronomy 17:14, 1 Samuel 13:14, etc. உபாகமம் 17:14, 1 சாமுவேல் 13:14 என்றெல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. And because of the foolishness and arrogance of the kings after Solomon, the kingdom was divided. சாலமோனுடைய புத்திரனுடைய முட்டாள்தனத்தினாலும் கர்வத்தினாலும் அந்த ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. And then that became kingdom of Israel and kingdom of Judah. அது பிறகு இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் யூதா ராஜ்யம் என்றும் பிரிக்கப்பட்டது. And the kingdom of Israel, it falls in 722 before Christ. கிமு 722 ஆண்டிலே இஸ்ரவேல் ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது. The divided kingdom period is from 950 to 722 BC. இந்த பிரிந்த ராஜ்யத்தின் கால அளவு 950வது வருடம் முதல் 722வது வருடம் வரை. And the United Kingdom was from 1050 to 950. ஒன்றாய் இருந்த ராஜ்யம் 1050 முதல் 950 வரை. The wilderness period was 1446 to 1406. வனாந்தர பயணம் 46 முதல் 1406. And then you find kingdom of Israel falls. அதற்கு பின்பு அங்கே இஸ்ரவேல் ராஜ்யம் வீழ்ச்சி அடைவதை பார்க்கிறோம். And sometime between the division of the kingdoms and the fall of the kingdom of Israel, we find Elijah in that historic event in Mount Carmel, 1 Kings 18th chapter. He defeats the prophets of Baal. அங்கே இந்த இரண்டு பிரிவுக்கும் மத்தியிலே எலியாவுடைய சரித்திரபூர்வமான அந்த கர்மேல் பர்வதத்தில் அவர் செய்த அற்புதத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18. And then we find Judah's worship of God is restored. யூதாவிலே தொழுகை மீண்டும் துவக்கப்படுகிறது. When you study the Old Testament, you will generally find Judah in spirituality was always better than Israel. Israel went to whoredom. Judah was often coming closer to God. இங்கே நாம் வேதாகமத்தை கவனமாக படிப்போம் என்று சொன்னால் யூதா எப்பொழுதுமே அவருடைய ஆவிக்குரிய நிலைமையிலே இஸ்ரவேலரை காட்டிலும் சற்று மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த இஸ்ரவேலர்கள் முற்றிலுமாக பின்வாங்கி போனார்கள். இந்த யூதா ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள், இந்த யூதர்களோ அவ்வப்போது தேவனுடைய பக்கத்திலே நெருங்கி வந்து கொண்டே இருந்தார்கள். The worship of God getting restored in Judah was
around the time when God delivered Jerusalem from Sennacherib. செனகரிடத்திலிருந்து எருசலேமை கடவுள் விடுவித்த அந்த சமயத்திலே தான் யூதாவிலே இந்த தொழுகை மறுபடியும் தூங்கினது. Then God shattered the people all over the world. That's the exile. அதற்கு பின்பு தேவன் யூத மக்களை உலகமெங்கும் சிதறடித்தார். அதைத்தான் சிதறடிப்பின் காலம் என்று சொல்கிறோம். And then Judah falls to Babylon. அதற்கு பின்பு யூதா பாபிலோனிடத்தில் வீழ்ச்சி அடைகிறது. Now there are so many Bible references. They are all, so threatening to read those references. அநேக வேத ஆதார வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாசிப்பதற்கு மிகவும் பயங்கரமானவைகள். Then God uses prophets and people who were reformers and restorers to call the people back to his land. தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய நாட்டிற்கு திரும்ப வரும்படியாக சீர்திருத்தவாதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் தேவன் பயன்படுத்தினார். Not everybody returned. Several people say, no, we are very comfortable in the new country. We don't want to get back to that hot climatic country in the Palestine. ஆனால் எல்லாருமே திரும்பி வரவில்லை. சிலர் சொன்னார்கள், நாங்கள் இருக்கிற இந்த தேசத்திலே நாங்கள் வசதியாக நன்றாக இருக்கிறோம், வெப்பம் நிறைந்த அந்த பாலஸ்தீன தேசத்திற்கு நாங்கள் திரும்பி போக விரும்பவில்லை என்று சொன்னார்கள். But a remnant of Judah, it returns from exile. A group, it's just a portion. They return to Jerusalem. யூதாவிலே மீதியானவர் ஒரு பங்கு மக்கள் மாத்திரம் எருசலேமிற்கு திரும்பினார்கள். Then the temple is restored. அதற்கு பின்பு ஆலயம் கட்டப்பட்டது. The return period span is from 536 to 444 BC. நாடு திரும்புதலின் சமயம் 536வது ஆண்டு முதல் 444வது ஆண்டு கிமு. And then the temple is restored, and the restoration of the temple also is predicted in Jeremiah, Obadiah, Haggai, Zechariah and all those prophets. அதற்கு பின்பு ஆலயம் கட்டப்பட்டது. இது எல்லாமே எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளின் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டது. And immediately after the temple was restored, Greece defeats Medo-Persian Empire. That is history. அதற்கு பின்னதாக அங்கே மேதியரும் பெர்சியரும் பாபிலோனை முறியடிக்கிறார்கள். Then Rome defeats the Greek Empire, because Greek Empire was a very highly sophisticated, powerful empire. So Rome defeats Greek Empire in 63 BC. கிமு 63லே ரோம பேரரசு கிரேக்க வல்லரசை, அது மிகவும் மிகுந்த வல்லமை நிறைந்த ஒரு வல்லரசா இருந்தது, அதை ரோம் பேரரசு முறியடித்தது. So God made things to happen around the kingdom of Rome and the kingdom of Greece. That was how God was preparing the cradle for the birth of his son Jesus Christ. இங்கே தேவன் கிரேக்க கலாச்சாரத்தை வளர வைத்து மற்ற அந்த கிரேக்க வல்லரசை ரோம பேரரசு முறியடிப்பதன் மூலமாக குழந்தையாகிய இயேசு பிறப்பதற்கான தொட்டிலை அங்கே ஏற்படுத்துகிறார். See, that's the period, that's the time, God was creating political situations in such a way that would just culminate in the birth of Christ in that small town of Bethlehem. அந்த சமயத்திலே தானே தேவன் அங்கே இருக்கிற அரசியல் சம்பவங்களே, அரசியல் காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அனுகூலமாக இருக்கிற வகையிலே ஏற்படுத்துகிறார். So very interestingly, what you are able to find is that God is in control. God is in absolute control. God is in sovereign control. இதில் எல்லாவற்றிலும் நாம் புரிந்து கொள்வது என்ன என்று சொன்னால், தேவன் ஆளுகை செய்கிறார். எல்லாம் தேவனுடைய பரிபூரண ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. Hallelujah. Beloved, everything, whether it is something happening in Rome or something happening in Greece or something happening to Medo-Persian empires, let it be what? There can be so many details. Some of them will be very confusing and conflicting. But ultimately God ties up all the loose ends to bring forth his ultimate purpose of bringing his son in flesh on the earth. அது ஒருவேளை கிரேக்க வல்லரசிலே நடந்த ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ரோம பேரரசிலே நடந்த காரியமாக இருக்கலாம், இல்லை என்றால் மேதியரும் பெர்சியரும் பாபிலோன்
முறியடிப்பு போன்ற காரியங்களாக இருந்தால் சில காரியங்கள் நம்மாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. எது எப்படி இருந்தாலும் முடிவாக தேவன் எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு ஏற்ற வழியை ஏற்ற இடத்தை ஏற்படுத்தினார். In other words, God's purposes, let happen what needs to be, let come what may. God's purposes can never ever be thwarted. எது எப்படி இருந்தாலும் சரி, எது எப்படி நடந்தாலும் சரி, தேவனுடைய திட்டம் ஒருபோதும் முறியடிக்கப்பட மாட்டாது. It is not only about nations and people in general, it is about every one of you sitting here. அது தேசங்களும் மக்களையும் குறித்து மாத்திரமல்ல, இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அது உண்மையானது. Because God has a definite plan, purpose in the life of every one of his children. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டமான நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். So many things may happen, it may be very confusing, but my Bible says all things work together for good to those who love God, who are called according to his purpose. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடக்கலாம், நமக்கு மிகவும் குழப்பமாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய தெரிந்தெடுப்பின்படி அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் நடக்கிறவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். Hallelujah. Beloved, this is the truth that encourages us when we study this Old Testament history of the development of this drama or unfolding of the drama of redemption. இந்த மீட்பின் திட்டத்தை நாடகத்தை பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் இருந்து அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கப்படுகிறது என்பதை நாம் படிக்கிற பொழுது இதுதான் நாம் பெற்றுக்கொள்கிற உற்சாகம். This is the direct encouragement we receive from every one of the 39 books of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்களின் ஒவ்வொன்றிலிருந்தும் நாம் பெற்றுக்கொள்கிற உற்சாகம் இதுதான். Here and there you may have some slight and the faintest shades of victory for the enemy, but victory for the enemy, I want to tell you, is always temporary. ஒருவேளை அங்கும் இங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவேளை எதிராளிக்கு வெற்றி கிடைத்தது போல காணப்படலாம். ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், எதிராளியின் வெற்றி தற்காலிகமானது. We are not living for immediate benefit, we are living for ultimate blessing. நமக்கு உடனடி ஆசீர்வாதத்திற்காக நாம் வாழ்வதல்ல, ஆனால் முடிவான ஆசீர்வாதத்திற்காக நாம் வாழ்கிறோம். What God told in the Garden of Eden, so many things happen, ups and downs and confusion, what not. It is sometimes why it is happening like that, but ultimately the child is born and the son is given to us. ஆதியாகம புத்தகத்திலே தேவன் சொன்னது கொஞ்சம் மேலே இறங்கி கீழே இறங்கி மேடும் பள்ளமாக அங்கும் இங்கும் போய் சில நேரங்களிலே நம்மை குழப்பத்திற்குள் ஆக்கினாலும் முடிவிலே தேவகுமாரன் இந்த உலகத்திலே பிறந்தார். That is why Apostle Paul told us, he who has begun a good work in you will complete it until the day of Jesus Christ. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், உங்களிடத்திலே நற்கிரியைகளை ஆரம்பித்தவர் அவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முற்றிலுமாக நடத்தி தீர்ப்பார். Are you believing that? Say hallelujah. நீங்க நம்புகிறீர்களா? ஹalleluya. Beloved, this is what the Bible is all about. இதுதான் வேதம். Now you turn your pages to the next set of events. அடுத்த நிகழ்வுகளுக்காக பக்கத்தை திருப்புங்கள். A to Z prophecy fulfilled from Christ to eternity. A to Z தீர்க்க தரிசன நிறைவேறுதல் கிறிஸ்து முதல் நித்தியம் வரை. Once again we have the books lined up on the left side with a corresponding timeline. இடது பக்கத்திலே புத்தகங்கள் வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது, அதே வண்ணமாக காலக்கோடும் இருக்கிறது. And it begins with the birth and ministry of Christ. இங்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மற்றும் பணியுடன் ஆரம்பமாகிறது. Now that the corresponding scripture passages are given there both in the Old Testament and the New Testament. அதற்கு ஒத்துப்போகிற வேத வசனங்கள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருந்து. Then comes the crucifixion and resurrection and ascension of Christ.
அதற்கு பின்பு கிறிஸ்துவின் சிலுவை, உயிர்த்தெழுதல், பரமேறுதல் எல்லாம் வருகிறது. And then comes Pentecost and descent of the Holy Spirit. அதற்கு பின்பு பெந்தைக்கோஸ்தே, ஆவியானவருடைய இறங்குதல் வருகிறது. And in AD 70 the Jerusalem temple is destroyed. 70வது ஆண்டிலே எருசலேம் ஆலயம் நிர்மூலமாக்கப்பட்டது, நாசமாக்கப்பட்டது. And the destruction of Jerusalem predicted both in book of Daniel and in the Olivet discourse of Christ in Matthew 24. We have them actually happening in the awful state of Jerusalem. அங்கே எருசலேமின் அழிவு தானியேல் புத்தகத்திலும் மத்தேயு நற்செய்தி நூலிலும் சொல்லப்பட்டது அப்படியே பரிதாபகரமாக நடந்தேறியது. Then the Jews start returning to their homeland. அதற்கு பின்னதாக யூதர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு, தன்னுடைய நாட்டுக்கு, தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி வருகிறார்கள். It is still happening. அது இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. Lots of passages about the return of Jews to their promise. I will bring them to my land. அவருடைய சொந்த தேசத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று சொன்னதற்கு அநேக ஆதார வசனங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். I will again give them shepherds after my heart. அவர்களை திரும்பவும் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். They shall no more be two sticks, they shall be just one stick and it will not be broken again. அதற்கு பின்பு இரண்டு கோல்கள் இருப்பதில்லை, அவைகள் ஒன்றாய் இருக்கும், அவைகள் முறிக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். So like that, God has given so many covenantal promises about his people all through the Bible. வேதம் முழுவதிலுமே இந்த மக்களுக்காக அநேக உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். As these things are happening, we are living in that part of time. Suddenly there will be a rapture. இது நடக்கிற பொழுது, அந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்படும். So many passages are there about rapture in the New Testament, but two outstanding passages are 1 Corinthians 15th chapter and 1 Thessalonians 4th chapter. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து அநேக வேத வாக்கியங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமான, முற்றிலும் பொருத்தமான வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 15வது அத்தியாயம் 51வது 52வது வசனங்கள் மற்றும் 1 தெசலோனிக்கே 4வது அத்தியாயம் 16வது வசனம் முதல் 18வது வசனம். Immediately after rapture in the heavenlies, the judgment seat of Christ shall be established for judging believers, God's people, and give them the rewards. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படல் நடந்து முடிந்த உடனேயே அங்கே ஆகாயத்திலே கிறிஸ்துவின் நியாயாசனம் ஏற்படுத்தப்படுகிறது. அது விசுவாசிகளுக்கு நியாயம் தீர்க்கும் வண்ணமாக, அவர்களுக்கு அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலாபலன்களை கொடுக்கும் வண்ணமாக. Once the church is taken away, the restrainer is taken away, there begins a tribulation of 7-year period. இங்கே இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, தடுப்பாய் நின்ற சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உபத்திரவ காலம் துவங்குகிறது. And Bible scholars and students of prophecy divide according to what is given to us in book of Revelation the period of tribulation as two periods. One is for the first 3.5 years when it was just a tribulation, and next 3.5 years more intense, the great tribulation. வேத பண்டிதர்களும் வேத மாணாக்கர்களும் வெளிப்படுத்தலிலே கொடுத்திருக்கிறபடி இந்த உபத்திரவ காலத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள். முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம், இரண்டாவது 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம். And there is a reference to Armageddon only in one place in the New Testament, that is Revelation 19th chapter. இந்த அர்மகெதானை குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு இடத்தில் தான் வருகிறது, அது வெளிப்படுத்தல் 19வது அத்தியாயத்தில். And it is normally accepted to relate that to the happenings of Megiddo in the Old Testament. Armageddon, Megiddo in the Old Testament. இதை பொதுவாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற மெகிதோன் என்கிறதோடு கூட ஒப்பிடுகிறார்கள். அர்மகெதான், மெகிதோன். And then after rapture and tribulation we have what we call the second coming of Christ, that is the public revelation of Christ. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு
உபத்திரவ காலத்திற்கு பின்பு இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை இருக்கும். Then begins the judgment of the nations. அதற்கு பின்பு நாடுகளுக்கு நியாயத்தீர்ப்பு ஆரம்பமாகிறது. How they treated the poor people, especially the people of Israel. I was hungry, you did not feed me. I was thirsty, you did not quench my thirst. When did we see you, Lord, that you were hungry and we did not respond to your needs? What you have done to one of these my brethren, what you have done to one, not done to one of these least ones, you have not done unto me. So that refers to both the people of Israel and also the very ordinary unimportant people in the society who are not enjoying any big status or prestige. தேசங்களின் நியாயத்தீர்ப்பு, நாடுகளின் நியாயத்தீர்ப்பு இங்கே ஆரம்பமாகிறது. ஏழைகளை அவர்கள் எப்படி நடத்தினார்கள், அது மாத்திரமல்ல இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதற்கு தக்கதாக அவர்களுக்கு அங்கே நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் தாகமா இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிற அப்படி சொல்லுகிற பொழுது, நீர் உம்மை நாங்கள் எப்பொழுது பசியா இருக்க கண்டோம், நீங்கள் உம்மை நாங்கள் எப்பொழுது தாகமா இருக்க கண்டோம் என்று கேட்கிற பொழுது, இந்த சிறியரில் பசியா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீர் ஆகாரம் கொடுக்காமல் இருக்கிற பொழுது, இந்த தாகமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீ தண்ணீர் கொடுக்காமல் இருக்கிற பொழுது, அதை நீ எனக்கே செய்தா என்று சொல்கிறார். இது இஸ்ரவேல் தேசத்தைக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே ஏழைகளாய் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் கீழாக மதிக்கப்பட்டவர்களாய் மற்றவர்களால் மிதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர் ஒவ்வொருவருக்கும் நாம் எவ்விதமாக அவர்களுக்கு பிரதிக்கிரியை செய்கிறோம் என்பதின் மேலே அந்த நியாய தீர்ப்பு இருக்கிறது. Following the judgment of nations, we have the millennium. இந்த நாடுகளின் நியாய தீர்ப்பை தொடர்ந்து 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. So many passages, both in the Old Testament and New Testament. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இதை குறித்து அதிகமான வசனங்கள் உண்டு. The Lord will set up his kingdom to rule the nations in justice and peace. தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துவார், நீதியும் சமாதானமும் அதனுடைய அடையாளமாயிருக்கும். Then God sets up that great white throne judgment. அதற்கு பின்பு தேவனுடைய வெள்ளை சிங்காசன மகா நியாய தீர்ப்பு. That's not for believers, that's for unbelievers. அது விசுவாசிகளுக்கு அல்ல, அது அவிசுவாசிகளுக்கு. That you can read in book of Revelation chapter 20 verses 11 to 14. அதை வெளிப்படுத்தல் 20வது அத்தியாயம் 11வது வசனம் முதல் 14வது வசனம் வரை வாசிக்கலாம். Finally God burns away with the intense and fervent heat all the old earth and that old heavens. இறுதியாக தேவன் பழைய வானத்தையும் பழைய பூமியையும் அக்கினியால் அழித்து போடுவார். Then comes new heaven and new earth from God's presence with a capital New Jerusalem. அதற்கு பின்னதாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து புதிய வானமும் புதிய பூமியும் புதிய எருசலேமை தலைநகராக கொண்டு இந்த உலகத்திலே வந்து இறங்கும். Beloved, these two charts I copied from the prophecy study Bible of one Bible teacher by name John Hagee. இந்த இரண்டு வரைபடத்தையும் prophecy study Bible ஜான் சி ஹேகி என்பவர் எழுதின அந்த prophecy study Bibleலில் இருந்து நான் நகல் எடுத்திருக்கிறேன். You might have come across so many charts like this. இதை போல अनेक வரைபடங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். No two charts are alike. There are some slight differences here and there. எந்த இரண்டு வரைபடங்களும் ஒன்றாக இருப்பதில்லை, அங்கே சில வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். Because Bible scholars have got very divergent opinions on the sequence of these events, so no two charts will be exactly alike. இந்த நிகழ்வுகள் நடக்கிற வரிசை கிரமத்தை குறித்து வேத பண்டிதர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கிறது. அதனால எந்த இரண்டு வரைபடமும் ஒன்று போல இருக்காது. But this I have found reasonably quite reliable. இந்த ஒரு வரைபடம் என்னை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு சரியான நிலையிலே இருக்கிற ஒரு வரைபடம். And it is not very shady or it doesn't unnecessarily bring any confusion.
Because some of the passages are very confusing, but I think the author has done a tremendous work in putting them in this chart format. ஆனால் இந்த வரைபடத்திலே தேவையற்ற எந்த விதமான குழப்பங்களையும் கொடுக்காமல், ஏனென்று சொன்னால் இந்த இரண்டாவது வருகை நிகழ்வுகளை குறித்து அதிகமான குழப்பங்கள் உண்டு. எதுவும் இல்லாமல் தெளிவாக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே மிக நேர்த்தியான ஒரு வேலையை இந்த ஆசிரியர் செய்திருக்கிறார். You can take Xerox copies of this chart as freely as you want for your friends and to conduct classes wherever you want. You can use them freely. இதை நீங்கள் தாராளமாய் நகல் எடுத்து உங்களுடைய வேத பாட வகுப்பிலோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுக்கவோ நீங்கள் பயன்படுத்தலாம். What are the next major events in God's prophetic calendar? இந்த தேவனுடைய இந்த தீர்க்க தரிசன காரியங்களிலே நாள்காட்டியிலே இருக்கிற அடுத்த நிகழ்வுகள் என்ன? What are the next major events in God's prophetic calendar? தேவனுடைய தீர்க்க தரிசன நாட்காட்டியிலே அடுத்த முக்கிய நிகழ்வுகள் என்ன? மிகப்பெரிய நிகழ்வுகள் என்ன? The first thing that we are all awaiting to happen any time now is the rapture. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய ஒன்று சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். You can note down the references, 1 Corinthians 15, 51 and 52. குறிப்பு வசனங்களை எழுதிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 15வது அத்தியாயம் 51வது 52வது வசனங்கள். And then 1 Thessalonians 4th chapter 16 to 18. 1 தெசலோனிக்கேயர் 4வது அத்தியாயம் 16வது வசனம் முதல் 18வது வசனம் வரை. As I told you, there are so many other passages, but these two passages are real classic and direct and succinct and very precise. நான் ஏற்கனவே சொன்னது போல அநேக வசனங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த இரண்டு வசனங்கள் மிக பொருத்தமாக, மிக தெளிவாக, மிக நேரடியாக இருக்கிறது. Immediately after rapture we have the rise of Antichrist. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே அந்தி கிறிஸ்து எழும்புவான். Now that you have in 2 Thessalonians 2nd chapter verse 1, verse 7 and verse 8. அதை 2 தெசலோனிக்கேயர் 2வது அத்தியாயம் 1வது வசனம் 7வது வசனம் மற்றும் 8வது வசனங்களிலே பார்க்கிறோம். It is called the revelation of the lawless one. அது அக்கிரமக்காரன் உடைய எழுப்புதல், அக்கிரமக்காரன் வெளிப்படுதல், அக்கிரமக்காரன் வெளிப்படுவது. And that which is preventing that full revelation of that Antichrist is the church of Jesus Christ with the Holy Spirit. அந்த அந்தி கிறிஸ்து, அந்த அக்கிரமக்காரன் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துவதற்கு தடையாக இருப்பது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சபை. And next comes the judgment seat of Christ. அதற்கு அடுத்து வருவது கிறிஸ்துவின் நியாயாசனம். You can write that. The references are 1 Corinthians 3, 13 to 15. 1 கொரிந்தியர் 3, 13 முதல் 15 வரை. 2 Corinthians 5, 4 and 10. 2 கொரிந்தியர் 5, 4 மற்றும் 10வது வசனங்கள். 1 Peter 5th chapter and 4th verse. 1 பேதுரு 5, 4. Immediately after rapture begins a tribulation. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பின்பு வருவது உபத்திரவம். You can call it great tribulation. Even today there is tribulation, but that period will be great tribulation. Such a time of tribulation has never been there in all history. அதே மகா உபத்திரவம் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கும் உபத்திரவம் இருக்கிறது, ஆனால் அதை மகா உபத்திரவம் என்று சொல்லணும். ஏனென்று சொன்னால் அதை போல உபத்திரவம் வரலாற்றிலே என்றுமே நடந்திருக்க முடியாது. Now that is predicted for us in book of Daniel 12th chapter and 1st verse. அது தானியேல் 12வது அத்தியாயம் 1வது வசனத்திலே வருகிறது. Or Matthew's Gospel 24, 4 to 26. மத்தேயு 24, 4 முதல் 26 வசனம் வரை. And also Revelation 6, 1 to 19, 6. வெளிப்படுத்தல் 6 1வது வசனம் முதல் 19வது அத்தியாயம் 6வது வசனம் வரை. Oh, the Bible, the book of Revelation allots lots of pages to tell about that great tribulation. இந்த மகா உபத்திரவத்தை குறித்து சொல்ல अनेक பக்கங்களை ஒதுக்கி இருக்கிறது வெளிப்படுத்தலின் புத்தகம். And that's what's going to happen. Those days seven seals will be open. அப்பொழுது 7 முத்திரைகள் திறக்கப்படும், உடைக்கப்படும். 7 trumpets will be blown. 7 எக்காளங்கள் ஊதப்படும். And 7 bowls will be poured. 7 கலசங்கள் ஊற்றப்படும்.
So the seven seals, the seven trumpets and seven bowls, that is that great tribulation. 7 முத்திரைகள், 7 எக்காளம், 7 கலசங்கள். Then comes the revelation, the public return of Jesus Christ. அதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை. That is Daniel 7:9-14. தானியேல் 7வது அத்தியாயம் 9வது வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. And Matthew 24:27-30. மத்தேயு 24 27வது வசனம் முதல் 30வது வசனம் வரை. Revelation 19:11-16. வெளிப்படுத்தல் 19வது அத்தியாயம் 11வது வசனம் முதல் 16வது வசனம் வரை. And then begins millennium. அதற்கு பின்பு 1000 வருட அரசாட்சி. Book of Isaiah 11th chapter 4-10. ஏசாயாவின் புத்தகம் 11வது அத்தியாயம் 4வது வசனம் முதல் 10வது வசனம் வரை. Book of Revelation 20th chapter 4-10. வெளிப்படுத்தல் 20வது அத்தியாயம் 4வது வசனம் முதல் 10வது வசனம் வரை. That's millennium. Millennium means 1000 year reign. அது 1000 வருட அரசாட்சி, 1000 வருடம் அரசாளுவது. And at the end of it we have great white throne judgment. அதனுடைய முடிவிலே வெள்ளை சிம்மாசன மகா நியாய தீர்ப்பு. That is Revelation 20:11-14. வெளிப்படுத்தல் 20 11வது வசனம் முதல் 14வது வசனம் வரை. Then the destruction of the earth by fire. அதற்கு பின்பு பூமி அக்கினியினாலே அழிவது. That is 2 Peter 3:5-13. 2 பேதுரு 3:5 முதல் 13. And Revelation 20:11. வெளிப்படுத்தல் 20:11 and 21:1. 21:1. Then emerges new heaven and new earth. அதற்கு பின்பு புதிய வானமும் புதிய பூமியும். Book of Isaiah 60:19-22. ஏசாயா 60வது அத்தியாயம் 19வது வசனம் முதல் 22வது வசனம் வரை. And 65:17. 65:17. 66:22. 66:22. And Revelation 21:1-22:5. வெளிப்படுத்தல் 21வது அத்தியாயம் 1வது வசனம் முதல் 22வது அத்தியாயம் 5வது வசனம் வரை. And for the battle of Armageddon and the judgment of nations, you can look at the chart. அர்மேகதான் யுத்தம் மற்றும் தேசங்களின் நியாய தீர்ப்புக்கு வரைபடத்தை பார்க்கலாம். Rapture, சபை எடுத்துக்கொள்ளப்படுவது, rise of Antichrist, அந்தி கிறிஸ்து எழும்புவது, judgment seat of Christ, கிறிஸ்துவின் நியாயாசனம், great tribulation, மகா உபத்திரவம், public return of Christ, கிறிஸ்துவின் பகிரங்க வருகை, millennium, 1000 வருட அரசாட்சி, great white throne judgment, வெள்ளை சிம்மாசன மகா நியாய தீர்ப்பு, destruction of earth by fire, பூமி அக்கினியினாலே அழிவது, new heaven and new earth with New Jerusalem as its capital. புதிய வானமும் புதிய பூமியும் புதிய எருசலேம் அதனுடைய தலைநகரம்.